அடுப்படி கைமணத்தில் நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டில் உள்ள முருங்கை மரம். இது நிறைய பூத்து காயெல்லாம் காய்ச்சி கீரையே அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை வச்சு நான் ஒரு சூப் பண்ண போகிறேன். இது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். எலும்புக்கு ரொம்ப நல்லது. கால் வலி உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ முருங்கைக்கீரை சூப்புக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். தண்ணி கொதித்த பிறகு இந்த கீரையை போடணும். கீரையை நம்ம ஆயெல்லாம் வேண்டியதில்லை. அந்த குச்சிங்களோடையே போட்டோன்னா தான் அதில் உள்ள சத்துக்கள்லாம் அப்படியே இருக்கும். அதே கூட பூவும் போடுறேன். முருங்கைக்கீரை பூவும் ரொம்ப ஈஸியானது. இதை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு சோம்பு ஜீரகம் மிளகுத்தூள் நுணுக்கி வச்சுருக்கிற பவுடரை போட்டு மஞ்சத்தூள் போடணும். அது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். சோம்பு ஜீரகம் மிளகு நுணுக்கி வச்சுருக்கேன் தூள், அதை போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போடணும். காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் லாஸ்ட்டில் வேணால் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு விடணுன்னா இன்னும் காரம் நல்லாயிருக்கும். மிளகோட காரம். தேவையான அளவுக்கு உப்பு நான் கொஞ்சமாக போடுறேன். வேணுங்கிறவங்க தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். மொத்தமே ஒரு 10 நிமிஷத்தில் முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடும். நல்ல கீரையும் நல்லா வெந்துருச்சு. நல்லா மத்தால ஒரு கடைஞ்சிட்டு வடிகட்டிட்டு அப்படியே குடிக்க வேண்டியது தான். இன்னும் 2 நிமிஷம் இருந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. லோ பிபியாக இருக்கா, இல்லை மயக்கமாக இருக்கா, ரொம்ப டயர்டாக இருக்கா, கால் வலிக்குதா, இது மாதிரி இருந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் அதிகமாக ஏறணுன்னா நீங்கள் டேப்லெட்லாம் சாப்பிட வேண்டியதில்லை. இது மாதிரி ஒரு சூப் வச்சு குடித்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.